தாம்பரம் அருகே கோயம்பேடு நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து டயர் வெடித்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், வணக்கம். விவரங்கள். தாம்பரம் அருகே கோயம்பேடு நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து டயர் வெடித்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை திரையில் பார்க்க முடிகிறது. திருநீர்மலை அருகே ஆம்னி பேருந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. டயர் வெடித்த நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. ஓட்டுநர் உள்பட 20 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பி இருக்கிறார்கள். தாம்பரம் அருகே திருநீர்மலை பகுதியில் டயர் வெடித்து ஆம்னி பேருந்து விபத்துக்குள்ளாகி பள்ளத்தில் கவிழ்ந்திருக்கிறது. காயமடைந்த பயணிகள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது அவர்களுக்கு சிகிச்சை நடத்தப்பட்டு வருகிறது. கோயம்பேடு நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து விபத்தில் சிக்கியிருக்கிறது. ஜெய்சங்கர், நீங்க இணைப்புல தான் இருக்கிறீங்க. விபத்து எப்படி நிகழ்ந்தது? யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? விவரங்கள். அதாவது கேரளா மாநிலம் கொல்லத்திலிருந்து கோயம்பேடு நோக்கி ஆம்னி பேருந்து ஒன்று நேற்று புறப்பட்டு இன்று வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் அது தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சாலை திருநீர்மலை அருகே வரும்போது அந்த பேருந்தில் திடீரென வலது பக்கம் உள்ள முன்பக்க டயர் வெடித்துள்ளது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அது செல்லும் சாலையிலிருந்து எதிர்த்து தாண்டி அந்த தடுப்பு தாண்டி அதையும் தாண்டி ஒரு இரும்பு பேரிகார்டையும் தாண்டி அங்க கிடுகிடு பள்ளத்தில் 20 அடி பள்ளத்தில் அது போய் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த பேருந்தில் ஒரு வெளிநாட்டு பெண் உள்பட 4 பெண்கள், 14 ஆண்கள் மற்றும் 2 பேருந்து ஓட்டுநர்கள் இருந்துள்ளனர். இந்த நிலையில் அந்த பேருந்து விபத்துக்குள்ளான தகவல் அறிந்த தாம்பரம் தீயணைப்பு துறையினர் மற்றும் போக்குவரத்து துறையினர், காவல்துறையினர் அங்கு விரைந்தனர். அவர்கள் அவசர ஊர்திகளை வரவழைத்து அதிலிருந்து பயணிகளை மீட்கப்பட்டு அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனாலும் அங்கு உயிர் சேதம் பெருசாக ஏற்படவில்லை. சிராய்ப்பு காயங்களுடன் அந்த பயணிகள் உள்ளே தவித்திருந்தனர். அவர்களை மீட்டு அவர்கள் உடைமைகளை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து போலீசார் அதை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அந்த பேருந்து கவிழ்ந்த நிலையிலே உள்ளது. இதனை போக்குவரத்து போலீசார் அதனை நிலைநிறுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.